வணக்கம். இன்னைக்கு நம்ம இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் சில பார்க்க போறோம். குறிப்பா go அப்படிங்கிற verb வச்சு சில இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்ல இருக்கவங்க கிட்ட பாத்தீங்கன்னா என்னது செய் அப்படின்னு சொல்றது பயன்படுத்துற வாக்கியங்கள், கட்டளை வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். எதிர்ல இருக்கவங்களை பார்த்து நீங்க வா, இங்க வா, அங்க போ அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரியான வாக்கியங்கள் நம்ம இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் சொல்றோம். அதுல சில சென்டென்சஸ் எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு வேர்டு, போ அப்படிங்கிற வேர்டு. இதுல நம்ம இங்கிலீஷ்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? இங்கிலீஷ்ல வேர்டு ஆர்டர் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு, அதுபடி தான் நம்ம சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல வேர்ப்ல தான் ஆரம்பிக்கணும். வேர்ப்னா என்ன அப்படின்னா வா, உட்காரு, சாப்பிடு, இந்த மாதிரி அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம எதிர்க்கிறவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க ஏதாவது செய்வாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம வேர்ப்னு சொல்றோம். அந்த வகையில வீட்டிற்கு போ அப்படிங்கிறத போகிறது தான் வேர்ப். போன்னு சொன்னா போவாங்க இல்லைங்களா? ஸோ போ அப்படிங்கிறது அதுக்கான டிரான்ஸ்லேஷன் go. அது ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் வீட்டிற்கு. வீட்டிற்குன்னா இங்கிலீஷ்ல என்னன்னா ஹோம். வீட்டிற்கு போ அப்படின்னா go home. வீட்டிற்கு போ, go home அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ், வெளியே போ. நம்ம வீட்டில் இல்லாம வெளியில போறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு வேலைக்காக. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? நீ வீட்டில் இருக்காது, வெளியே கிளம்பு, அது போ அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லன்னா போனா go, வெளியேனா இங்கிலீஷ்ல அவுட். அப்போ go out. வெளியே போ, go out அப்படின்னு சொல்லணும். தேர்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போ. போனா go. வெளியூருக்கு அப்படின்னா வெளியூருக்கு நான் இங்கிலீஷ்ல away. அப்போ வெளியூருக்கு போ அப்படின்னு சொல்லணும்னா go away. வெளியூருக்கு போ அப்படின்னா go away. ஃபோர்த் சென்டென்ஸ், வெளிநாட்டுக்கு போ. போனா go. வெளிநாட்டிற்குன்னா abroad. அப்போ வெளிநாட்டிற்கு போ அப்படின்னு சொல்லணும்னா go abroad. ஃபிஃப்த் சென்டென்ஸ், மாடிக்கு போ. போனா go. மாடிக்குன்னா upstairs. இப்போ மாடிக்கு போ அப்படின்னு சொல்லணும். எதில் இருக்கவங்க பார்த்து எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா go upstairs. வீட்டிற்கு போ அப்படின்னா go home. வெளியே போ அப்படின்னா go out. வெளியூருக்கு போ அப்படின்னா go away. வெளிநாட்டிற்கு போ அப்படின்னா go abroad. மாடிக்கு போ அப்படின்னா go upstairs. இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.